நடைபெற்ற பாஜக நிர்வாகிகள் கூட்டத்தில் கட்சியின் தேசிய செயல் தலைவர் நிதின் நபீன் திமுகவை தமிழக அரசியலில் இருந்து வெளியேற்ற வேண்டும் என கடுமையாக கூறினார். சிங்காநல்லூர் சட்டப்பேரவை தொகுதி பாஜக பூத் கமிட்டி பொறுப்பாளர்கள் கூட்டத்தில் உரையாற்றிய அவர், பாஜகவின் அமைப்பு, அதன் ஜனநாயக வலிமை மற்றும் எதிர்கால அரசியல் திட்டங்களை விரிவாக விளக்கினார். அவர் கூறுவது, பாஜகவில் ஒரு சாதாரண பூத் தலைவர் கூட தேசிய தலைவராக உயர முடியும். இது பாஜகவின் ஜனநாயக வலிமையை வெளிப்படுத்துகின்றது. பாஜக தேசியத்தை முதன்மைப்படுத்தி ஆட்சி இரண்டாம் இடத்தில் வைக்கிறது. அதனால் தேசிய தலைவரும் மண்டல தலைவரும் ஒன்றாக நிற்பதுதான் பாஜக மேடை. தமிழ்நாட்டை ஆளும் திமுக ஊழலில் திகழ்கிறது. குடும்ப ஆட்சி நடக்கிறது. இதற்கு மாற்றாக பாஜக பூத் அமைப்பை வலுப்படுத்தி வாக்குகளை உறுதியாக பெற வேண்டும். ஒவ்வொரு மாதமும் கடைசி ஞாயிற்றுக்கிழமை பாரத பிரதமர் நரேந்திர மோடி வானொலியில் பேசும் மனதில் குரல் நிகழ்வை மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும். அதே நேரத்தில் திமுக அரசின் குறைகளை மக்களிடம் வெளிப்படையாக சொல்ல வேண்டும். மேலும் நிதின் நபீன் கூறுவது, திமுக அரசுக்கு எதிராக கடும் போராட்டங்களை நடத்த பாஜக தயாராக உள்ளது. உள்ளூர் பிரச்சனைகளுக்கு ஆர்ப்பாட்டங்கள், போராட்டங்கள் தொடர்ந்து நடைபெறும். வரும் தேர்தலில் அனைவரும் ஒன்றிணைந்து தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றிக்காக உழைக்க வேண்டும். வரும் தேர்தலில் திமுகவை இந்த மண்ணில் இருந்து வெளியேற வேண்டும் என அவர் ஆவேசமாக பேசினார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பாஜக மகளிர் அணி தேசிய தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன், திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த ஒரு இந்து பண்டிகைக்கும் முதல்வர் ஸ்டாலின் வாழ்த்துக்களை தெரிவிப்பதில்லை. பொங்கல் பண்டிகையின் போது மட்டும் சமத்துவ பொங்கல் கொண்டாடுகிறார். தை பிறந்தால் வழி பிறக்கும் என்பார்கள். பிரதமர் மோடி விரைவில் தமிழகம் வருகிறார். அதன் பின்னர் தேர்தல் பணிகள் வேகமாக முன்னேறும் என குறிப்பிட்டார். இதற்கு முன்னதாக மாநகர மாவட்ட பாஜக சார்பில் வடவள்ளியில் நம்ம ஊரு மோடி பொங்கல் கொண்டாட்டம் நடைபெற்றது. இதில் நிதின் நபீன் தமிழர் பாரம்பரிய உடையான பட்டு வேஷ்டி சட்டை அணிந்து பங்கேற்றார். தமிழில் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்தார். பாஜக மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், மகளிர் அணி தேசிய தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன், முன்னாள் மாநில தலைவர்கள் தமிழிசை சவுந்தரராஜன், அண்ணாமலை ஆகியோர் பங்கேற்றனர். 120 பொங்கல் பானைகள் வைத்து கொண்டாடப்பட்ட நிலையில் வள்ளி கும்மி, சிலம்பம், பரதம் உள்ளிட்ட பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இந்த நிகழ்வுகள் அனைத்தும் பாஜக தமிழ்நாட்டில் தனது வேர்களை வலுப்படுத்தும் முயற்சியின் ஒரு பகுதியாகும். திமுக அரசின் ஊழல், குடும்ப ஆட்சி மற்றும் இந்து பண்டிகைகளுக்கு வழங்கப்படும் புறக்கணிப்பு ஆகியவற்றை எதிர்த்து பாஜக தனது அரசியல் நிலைப்பாட்டை வலியுறுத்துகின்றது. வரவிருக்கும் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை உறுதிப்படுத்த பாஜக தனது பூத் அமைப்பை வலுப்படுத்தி மக்களிடம் நேரடியாக சென்று திமுக அரசின் குறைகளை வெளிப்படுத்தும் திட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றது. மேலும் இதுபோன்ற உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க.